அனைவருக்கும் வணக்கம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம நம்மளுடைய ரிஷபம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியா வருவீங்க. மேலும் ஸ்திர ராசிகள்ல முதல் ராசி ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க. ரிஷபம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. கார்த்திகை 2 முதல் 4 பாதங்கள், ரோஹிணி 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் மிருகசீரிஷம் 1 முதல் 2 பாதங்கள். ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமைகள்லையோ அல்லது வியாழக்கிழமைகள்லையோ காலையிலையோ அல்லது மாலையிலையோ எதனா ஒரு வேலையில போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த கார்த்திகை மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்றது தீபத்துக்கு உண்டான அற்புதமான மாதம் அப்படின்னு கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு சில நல்ல கனவு நிறைவேறாம உங்களுக்கு தடைப்பட்டு போயிருந்திருக்கோங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்துல வரவிருக்கும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த தொடர்ந்து 3 நாட்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா? அந்த சமயத்துல உங்களுடைய மனசுல நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்த நினைச்சுக்கிட்டு அந்த 3 நாளும் தீபம் ஏற்றி வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிகப்படியா இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இந்த மாதம் ஐயப்ப பெருமானுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஐயப்ப பெருமானுக்கு மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனும் ஐயப்ப பெருமானுக்கு மாலை போட்டு ஐயப்ப பெருமானுடைய தரிசனம் பெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் ரிஷபம் ராசி நண்பர்களே. மேலும் தற்சமயம் உங்களுக்கு ராகு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானமான லாபஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்கள், உதாரணத்துக்கு 3, 6, 10 அல்லது 11 ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ அவனதாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்போ உங்களுக்கு ராகு உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்ப நீங்க இன்கேஸ் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்புல இன்கேஸ் இதனால் வரைக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மையா காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்துல உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லபடியாக மேன்மை அடைங்க. ஒரு சில மாணவ செல்வங்கள் இப்ப நீங்க எக்ஸாம்ஸ் எதனா எழுதுறீங்க அப்படின்னாலும் அந்த எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வரும் மாணவர்களே. மேலும் இப்போ பினான்சியல் growth ஒரு சில நண்பர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு கனிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவுல லாஸ் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க விடாத உங்களுடைய பிசினஸை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னருக்கும் அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. இப்போ உங்களுடைய பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோம் ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் மேலும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் விலகுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம்
ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. உங்களுடைய புத்தி கூர்மை ரொம்பவே நல்லபடியாக அதிகரிக்குங்க. மேலும் இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸ்ல நீங்க புதிய விஷயங்கள் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கத்துப்பீங்க. அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா நல்ல ஒரு காஸ்ட்லியான லைஃப் நீங்க வாழணும், லக்ஸூரியஸ் லைஃப் வாழணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு வழிவகக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் நம்மளுடைய ரிஷபம் ராசி நெஞ்சங்களுக்குங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் கேத்து தற்சமயம் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணம் பூர்வ புண்ணிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு நீண்ட காலமா குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க இப்ப விடாத முயற்சித்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல சாத்தியப்படுவதற்கும் இந்த மாதம் ஒரு கனி தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்களுக்கு இயற்கை முறையில குழந்தைகள் வரும் கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு செயற்கை முறையில பிள்ளைகள் வரும் கிடைப்பதற்கும் இந்த மாதம், அதாவது இந்த டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி வழியா குழந்தைகள் வரும் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் நல்லபடியாக வழிவகுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா நீங்க ஒரு அப்ராட் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அப்ராட் ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல அப்ராட் ஜாப் இப்போ நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது புதிதாக உங்களுக்கு ஒரு நல்ல அப்ராட் ஜாப் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க. ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வெளியூருக்கு பயணம் பண்ணணும், அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடைபெறாத ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் மேலும் கடவுளுடைய முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு சாத்தியப்படும் நண்பர்களே. ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீண்ட காலமா ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ அல்லது நீங்க ஒரு சேலரி ஹைக்காகவோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷன் பிளஸ் அது கூடிய நல்ல சேலரி ஹைக்கும் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியுங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக சொத்து சேர்க்கை செய்து கொள்வதற்கும் மேலும் ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் புதிதாக சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல புதிதாக வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக கணிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் சுக்கிரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஒரு சில தம்பதிகள் தற்சமயம் இன்கேஸ் நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்க டிவோர்ஸ் கேஸ்க்காக கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் உங்களுக்கு கேஸ் தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்து வாழ்வதோ அல்லது ஒரு சில அன்பர்கள் நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி டிவோர்ஸ் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய உடல் நலத்தில் இன்கேஸ் இது நாள் வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கின்ற இஷ்யூஸ் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பு
சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து விவாகரத்து பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால அவதிக்குள்ளாயிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க. இப்போ படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது உங்களுக்கு வந்து சிறிதளவில் படிப்புல மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க படிச்ச விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனத்துல நின்றுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானமான உதவி ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில ஆல்ரெடி இருந்து தந்திருப்பீங்க. நீங்க இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில ஒரு நல்ல முத்திரை பதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கின்றமா ரியல் எஸ்டேட் துறையில வந்து நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் வந்து நல்லபடியாக வருவாய் ஈட்டுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது சிறிதளவுல கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து மோதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் சார்ட்ல உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி சேலரி ஹைக்கும் பிளஸ் அது கூடிய வந்து ப்ரொமோஷனும் கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இன்கேஸ் தற்சமயம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்கு, ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு வந்து திருமணம் நடக்காம தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க. இதற்கு முக்கியமான காரணம் வந்து குரு உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா அமர்ந்திருக்காரு. மேலும் அவருடைய பார்வை நல்லபடியா இருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் உங்களுக்கு தடப்பட்டு போயிருக்கக்கூடிய திருமணம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் பார்க்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பூர்வ ஜென்மத்தில் வந்து ஏதோ ஒரு சில சின்ன தவறான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் வந்து இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக நல்லபடியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கனிந்து வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்தோம்னா பங்கு சந்தையில பணத்தை முதலீடு செய்வதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருங்க. இதற்கு மற்றொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் தற்சமயம் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல இருக்காருங்க. எப்பவுமே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பாவ கிரகங்களோ அல்லது சர்ப்ப கிரகங்களோ நம்மளுடைய பர்சனல் சார்ட்ல 3, 6, 10 அல்லது 11 ஆகிய இடங்கள்ல அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி சனீஸ்வரர் உங்களுடைய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு உங்களுடைய பிசினஸ் நல்லபடியாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் நீங்க பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணிட்டு லாபம் ஈட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா லாபம் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் பங்கு சந்தை அப்படின்றது சூதாட்ட களம் அப்படின்ட்டு. அதனால வந்து இதோடைய ஃபுல் ரிஸ்க் வந்து எப்பவுமே உங்களுக்கு மட்டும்தாங்க சேரும். நீங்க பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி வந்து கிளியரா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் நீங்க உங்களை வந்து நிதி இழப்புல இருந்து காத்துக்கொள்ள முடியும்
முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் ரிஷபம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.